வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாறன் கதையில ஜூன் 30 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம மாறன் வந்துட்டு அந்த வீரா கிட்ட இந்த கார்த்தியோட பிரச்சனை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு, ரெண்டு பொண்டாட்டிக்காரன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வீரா சொல்றாங்க, மாறா உனக்கு காலையிலேயே வேற பஞ்சாயத்தே கிடைக்கலையா அப்படின்னு சொல்ல மாறன் சொல்றாரு, வீரா என்ன வீரா, ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டே என்னால தாங்க முடியல, இதுல இவன் ரெண்டு பொண்டாட்டிய வச்சிருக்கான் அப்படின்னு கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரா நேரா மாறனை பார்த்து வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறமா கார்த்திய வழக்கம் போல பிருந்தாவும் அந்த விஜயும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கார்த்தி ஓடி போய் மறுபடியும் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப நம்ம பிருந்தா நேரா விஜய் கிட்ட, விஜய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. விஜய் கேக்குறாங்க, நான் ஏடி பண்றது சரியில்லைங்கிற, இங்க பாரு என் புருஷனுக்கு நான் காஃபி கொண்டாந்து கொடுக்க வந்தா நீயும் போட்டுக்கிட்டு காஃபி கொண்டாந்து கொடுக்க வர, ஓ மேல தப்பு வச்சுக்கிட்டு நீ என்ன வந்து பழி சொல்ற. அதுக்கு பிருந்தா சொல்றாங்க, இங்க பாரு அவர் விருப்பப்பட்டு தாலி கட்டினது எனக்கு தான், நீ வந்துட்டு போய் சொல்லி தாலி வாங்கியிருக்க. விஜய் சொல்றாங்க, இங்க பாரு அத்தனை பெரியவங்க இருக்கும் பொழுது அவர் எனக்கு தான் தாலி கட்டினாரு, அப்ப அக்னி சாட்சியா எங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நடந்துச்சு, நீங்க ரெண்டு பேரும் திருட்டு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப பிருந்தா விஜய பார்த்து யாரடி திருட்டு கல்யாணம் பண்ணேன்னு சொல்ற, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி பிருந்தா சண்டைக்கு போறாங்க. அப்ப வெளியில சத்தம் கேட்கறத பார்த்துட்டு வள்ளி அங்கேருந்து வராங்க, என்னடி ஆச்சு காலையிலேயே அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, வள்ளியம்மா இவ வர வர என்ன ரொம்ப மோசமா பேசுறா. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நான் சரியாதான் பேசுறேன், ஊருக்காரவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணது நான் தான், இவ திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் சித்தி. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, விஜய் தேவையில்லாம பேசாத. விஜய் சொல்றாங்க, சித்தி நான் சரியாதான் பேசுறேன், நீங்க வர வர இப்ப சரியே இல்ல, நீங்க வந்துட்டு என்ன ஒதுக்கி வைக்க பாக்குறீங்க, நான் எங்க ஊருக்கே போறேன், எனக்கு யாருமே இல்ல, நான் அனாதையா இருக்கேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம பிருந்தா சொல்றாங்க, போய் தொலை, அப்பதான் நாங்க எல்லாருமே நிம்மதியா இருப்போம் அப்படின்னு. அப்ப நம்ம வள்ளி சொல்றாங்க, பிருந்தா சும்மா இரு, இங்க பாரு விஜய் உனக்கு ஏன் யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிற, அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அப்ப விஜய் சொல்றாங்க, முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க வள்ளி சித்தி, ஆனா இப்ப எல்லாம் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே தெரியல, என்னமோ என்ன மூணாவது ஆள் மாதிரிதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நானும் ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, சரி விஜய் போய் வீட்டுக்குள்ள வேலைய பாரு. விஜய் சொல்றாங்க, நான் எதுக்கு சித்தி பாக்கணும், இவதானே வந்துட்டு இந்த வீட்டோட மருமகன்னு சொல்லி ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா, இவளையே போய் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது கேட்டதும் வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பிருந்தா வள்ளி கிட்ட, பாத்தீங்களாமா எப்படி பேசுறத, உங்களையே அவ எதிர்த்து பேசிட்டு போறா பாத்தியலா. அப்ப வள்ளி சொல்றாங்க, சரி விடு பிருந்தா, அவளுக்கு போட்டியா பேசாத, அவதான் ஒவ்வொரு விஷயமும் பேசும் பொழுது மனசு நோகிற மாதிரி பேசுறால, அதனால நீ எதுவும் பேச மாட்டான். இது கேட்டதோட விஜயும் பிருந்தாவும், சரிங்க வள்ளியம்மா நீங்க சொல்றதுனால இனிமே நான் அவளுக்கிட்ட எதுவும் பேசல. இது கேட்டதும் வள்ளியும் சரி நான் போறேன் அப்படின்ட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளி வந்து நேரா நம்ம மாறன் கிட்ட வந்து, மரம் நம்ம கோயிலுக்கு போனதுனால மறுநாளே கடையை லீவு போடுற மாதிரி ஆகிடுச்சு, இன்னைக்கு கடையை ஓபன் பண்ண போறியா. மாறன் சொல்றாரு, ஆமா வள்ளியம்மா, வள்ளி அத்தை கடையை ஓபன் பண்ண போறோம், உன் கடையை ஓபன் பண்ணதும் அப்படின்னதோட உனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு போல. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இல்லையா பின்ன என் பிள்ளை என் பேரு வச்சிருக்கான், அப்புறம் அந்த கடை நல்லா ஓடணும்னு நான் வேண்டிப்பல்ல, சரி நீ போய் கடையை தர, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். மாறனும் சரியத்த அப்படின்னு சொல்ல வள்ளி இங்க இருந்து கோயிலுக்கு போறாங்க. மாறனும் வீராவும் கடைக்கு போறாங்க. அப்ப வீராவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அப்படிங்கறதுனால வீரா வந்துட்டு மாறன் கிட்ட, மாறா நான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா போறேன், நீ கடைய பாத்துக்கிறியா. மாறன் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் வீரா, நீ போ. வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் வள்ளி நேரா கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. என் பிள்ளை என் பேர்ல கடை ஓபன் பண்ணிருக்கான், அவனோட கடை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் அப்படின்ட்டு வள்ளி சாமி கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் வந்துட்டு கடையை திறந்திருக்கும் பொழுது அந்த பொண்ணுங்க கிட்ட, இங்க பாருங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், கடையை பாத்துக்கிடுங்கன்னு சொன்னதோட அந்த பொண்ணுங்களும் சரி அப்படின்ட்டு கடையை பாத்துக்கிறாங்க. அப்புறமா மாறன் அந்த இடத்துல இருந்து போறாரு.
அப்ப அந்த கடையோட ஓனர் இருக்காருல்ல, அவரோட தம்பி அந்த கடைக்கு வராரு. வந்துட்டு யாரை கேட்டு இந்த இடத்துல வந்து கடை போட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, சார் முதலாளி வெளியில போயிருக்காரு, எதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, யாருமா உன் முதலாளி, கூப்பிடுமா அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணு நேரா மாறனுக்கு போன் பண்றாங்க. மாறன் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க தங்கச்சி என்னாச்சு? அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கடைக்கு வந்துட்டு இது ஏன் கடை, யாரு உங்களை இந்த இடத்துல கடையை ஓபன் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கடையை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு சார். நாங்க எல்லாருமே கடைக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சார், வரீங்களா அப்படின்னு சொன்னதோட மாறனும் சரி இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப மாறன் இங்க இருந்து வராரு. வந்ததோட அங்க ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாறன் கேக்குறாரு, யார் நீ அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, இந்த கடையோட ஓனர்னா என்ன பார்த்து யார் நீன்னு கேக்குற, இங்க பாரு மரியாதையா இந்த கடையை வந்து காலி பண்ணு, உன்னை யாரு இந்த இடத்துல கடையை போட சொன்னது, உனக்கு யாருடா பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. மாறன் சொல்றாரு, இங்க பாருங்க இந்த கடையை நான் முறையா வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு இது ஏன் கடை அப்படின்னு. அப்ப அந்த மாறனுக்கும் அவருக்கும் செமையா வாக்குவாதம் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப ராமச்சந்திரன் நம்ம ராகவன் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ராகவன் வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. மாறன் சொல்றாரு, அண்ணன் இது இப்பதானே நான் இந்த கடையை நான் வாங்கினேன், இவன் வந்துட்டு என்னோட கடைன்னு சொல்றான். இதை கேட்டதோட ராகவன் கேக்குறாரு, இங்க பாருங்க ப்ராப்பரா மாறன் என்னென்ன சர்டிபிகேட் கொடுக்கணுமோ கொடுத்து எல்லாத்துலயும் சைன் பண்ணி காசை கொடுத்துருக்கான். நீங்க யாரு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்றீங்க. அவர் சொல்றாரு, இங்க பாரு இது என் அண்ணனோட கடை, ஆனா அண்ணன் தான் இத்தனை நாள் வச்சிருந்தாரு, ஆனா இது என்னோட கடை தான். இப்ப பொசுக்குன்னு அவர் வித்துட்டு போவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பாருங்க இந்த கடையை என்கிட்ட கொடுத்துருங்க, இந்த கடை வந்துட்டு என்னோட கடை அப்படின்னு சொன்னதோட யாரோட கடைய யாரு வந்து உரிமை கொண்டாடுறது அப்படின்னு வந்திருக்கிறவரு சத்தம் போடுறாரு. இதை கேட்டதோட ராகவன் கேக்குறாரு, இங்க பாருங்க சார், மாறன் ப்ராப்பரான பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துதான் சைன் போட்டிருக்கான், நீங்க யார் அப்படின்னு சொன்னதோட மாறன் என்ன பண்றாருன்னா, சரி இருங்க நான் அந்த அண்ணனுக்கே போன் பண்ணி கேக்குறேன் அப்படின்ட்டு நேரா மாறன் அந்த அண்ணனுக்கு போன் பண்றாரு. அவர் சொல்றாரு, மாறா என்ன மாறா ஆச்சு? மாறன் சொல்றாரு, அண்ணன் யாரோ ஒருத்தவங்க வந்து என் கடைக்கு முன்னாடி நின்னுகிட்டு அவரோட கடை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா அது என் தம்பியோட கடை தான், ரொம்ப நாளா அவன் அந்த கடையை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை, அதனாலதான் அந்த கடையை வித்துட்டு இங்க வந்துடலான்னு நினைச்சேன், திடீர்னு வந்து கேக்குறான், அவன் ஏன் அப்படி கேக்குறான்னு எனக்கும் தெரியல, பெசாப்ல என்கிட்ட 8 லட்சம் கொடுக்கணும்ல, அந்த 8 லட்சத்தை நீ அவன்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னதோட மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப அவர் சொல்றாரு, மாறா கோச்சிக்காம அந்த பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நீ கடையை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னதோட மாறனுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்ப அவர் சொல்றாரு, வந்திருக்கிறவரு, இங்க பாரு திங்கக்கிழமை காலையில நான் வருவேன், 8 லட்சம் பணத்தை எடுத்து வை, இல்லைன்னா இந்த கடையை மூடிட்டு நான் போயிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டுட்டு மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ராகவன் நேரா மாறன்ட்ட, மாறா நீ கவலைப்படாதடா, 8 லட்சம் தானே பணம், நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். மாறன் சொல்றாரு, இல்ல அதெல்லாம் வேண்டாம். அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, 8 லட்சம் பணத்தை இவன் எங்க போய் தேடுவான் அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, நான் எப்படியும் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல ராகவன் சொல்றாரு, டே மாறா நான் சொல்றதை கேளுடா. மாறன் டக்குன்னு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்னு அப்படின்னு சொன்னதோட அந்த இடத்துல இருந்து ராகவன் போறாரு, ராமச்சந்திரனும் போறாங்க. ராமச்சந்திரனுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. ராகவன் ராமச்சந்திரன்ட்ட, என்னப்பா அவன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, அவர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு ராகவன் சொல்றாரு, நானும் தப்பா எதிர்பார்க்கல, மாறன வாலண்டியரா கேட்டு இந்த கடையை கொடுத்திருக்காரு, கடைசியில ஏன் அவர் இப்படி பண்ணணும், யாரோ இதுக்கு பின்னாடி இருந்து சதிவேலை பாக்குறாங்கன்னு மட்டும் தெரியுது. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, ஆமா ராகவா எனக்கும் அப்படிதான் தோணுது, மாறன் எப்படியாவது நல்லபடியா வந்துடணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா கடைசியில அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ராமச்சந்திரனும் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறமா நம்ம மாறனை காமிக்கிறாங்க. மாறன் ரொம்ப கவலையோட கடைக்குள்ள நின்றுட்டு இருக்க. அப்ப அங்க இருந்த 2 பொண்ணுங்களையும், அம்மா நீங்க வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் வீரா வராங்க. அந்த 2 பொண்ணுங்களும் வீட்டுக்கு போறத நம்ம வீரா கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க கிட்ட, ஏமா வீட்டுக்கு போறீங்க? அவங்க சொல்றாங்க, அண்ணன் தான் போக சொன்னாரு அப்படின்ட்டு போறாங்க. வீராவுக்கும் குழப்பம், இப்படி கடை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது எதுக்கு வேலைக்கு வந்த பொண்ணுங்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு அங்கிருந்து வீரா வந்துட்டு, டே மாறா என்னடா பண்ற, இங்க பாரு வர்றவங்களை கவனிக்கிறதுக்கு ஸ்டாஃப்ஸ் இருந்தாதான் கொஞ்சம் கடைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு மாறன் சொல்றாரு, வீரா பிரச்சனை ஆகி போயிருச்சு. வீரா கேக்குறாங்க, என்னடா சொல்ற? அப்ப மாறன் நடந்ததை சொல்றாரு.
இனிமே 8 லட்சம் பணம் இருந்தாதான் இது நம்மளோட கடை அப்படின்னு. இது கேட்டதோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா அவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு, இப்ப என்ன இப்படி சொல்றாரு? அப்ப மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, அவர் வந்துட்டு 8 லட்சம் பணம் கொடுத்தாதான் நாளைக்கு காலையில கடையை திறக்க முடியும், இல்லைன்னா போலீஸ கூட்டிட்டு வந்து கடைய மூடிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, சரி இரு, 8 லட்சம் தானே, ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மாறன் சொல்றாரு, 8 லட்சம் தானேன்னு சொல்ற, அந்த 8 லட்சத்தை ரெடி பண்ணணுமே, எப்படி வீரா? வீரா சொல்றாங்க, மாறா அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல மாறனும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா கடையை மூடிட்டு மாறனும் வீராவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட 2 பேருக்குமே ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னே புரியல. மாறன் சொல்றாரு, வீரா சுலபமா 8 லட்சத்தை கேக்குறாரு, எங்க இருந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறது அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, சரி நான் எப்படியாவது ரெடி பண்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, அன்னைக்கு நீ ரேஸ்க்கு போன மாதிரி மறுபடியும் ரேஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்காத, சரியா? பணத்தை ரெடி பண்றதுன்னா என்கிட்ட சொல்லிட்டு இப்படி பணத்தை ரெடி பண்ண போறேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடு, இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாம போக கூடாது, சரியா? இது கேட்டதோட வீராவும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கண்மணியே காமிக்கிறாங்க. கண்மணி இங்கேருந்து வராங்க. கண்மணி இங்கேருந்து வந்துட்டு வீரா கிட்ட, இங்க பாரு வீரா, என்கிட்ட இவ்வளவு நகை இருக்கு, இந்த நகையை வந்துட்டு நீ அடகு வச்சுட்டு அந்த கடையை வாங்கிக்க, நீ அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்தாலே போதும். அதுக்கு வீரா சொல்றாங்க, இல்ல கண்மணி, எனக்கு வேண்டாம். கண்மணி சொல்றாங்க, ஏய், இந்த பணத்தை வாங்கிக்கலைன்னா அப்புறம் எப்படி உன்னால வந்துட்டு அந்த கடையை வாங்க முடியும்? இங்க பாரு, இந்த வீட்டுல உள்ளவங்க பாதி பேரு நீ தோத்துருவ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, நீ தோற்க கூடாது வீரா, என் தங்கச்சி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு வீரா சொல்றாங்க, கண்மணி நான் பாத்துக்கிறேன் கண்மணி. கண்மணி சொல்றாங்க, என்னடி சொல்றதே கேட்க மாட்டேங்கிற? அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொன்னதோட கண்மணியும் சரி அப்படின்னு போறாங்க. அப்ப நைஸா அடுத்ததா ராகவன் வராரு. ராகவன் நேரா மாறன்ட்ட வந்து, டே இந்தாடா அப்படின்னு சொல்ல. மாறன் கேக்குறாரு, என்னடா இது? ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, 8 லட்சம் பணம் அப்பாவுக்கு தெரியாம தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ கவலைப்படாத, அப்பாவுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, நீயாவே இந்த பணத்தை கொடுத்ததாவே வச்சுக்கலாம், எப்படியாவது கொடுத்து அந்த கடையை வாங்கிரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பாவுக்கு தெரியாம வச்சிடலாம், சரியா? மாறன் சொல்றாரு, என்னடா திருட்டு வேலை பார்க்க சொல்றியா? ராகவன் சொல்றாரு, டேய் ஏன்டா நீ அப்படி நினைச்சுக்கிற, நீ ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு சின்ன அடிதான்டா இது. மாறன் சொல்றாரு, இல்ல முடியாது, நானா தான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதோட ராகவன் வந்துட்டு மாறன் பிடிவாதம் பண்ணதுனால அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி இங்க இருந்து வந்துட்டு, மாறா என்கிட்ட பணம் இருந்தா கூட நான் உனக்கு கொடுத்துருவேன்டா, என்ன மன்னிச்சிடுடா. மாறன் சொல்றாரு, டே உன்கிட்ட பணம் இருந்தா கூட நான் கேட்க மாட்டேன்டா, ஏன்டா இப்படி இருக்கீங்க, நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி நான் கடையை என்னோடதா சொந்தமாக்கிப்பேன், சோ என்னோட திறமைய மட்டும் கொஞ்சம் நம்புங்கடா. ஆர்த்தியும் சரிடா அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறமா வீரா இங்க இருந்து வந்து மாறன்ட்ட, மாறா என்ன பண்றது? மாறன் சொல்றாரு, அதான் வீரா எனக்கும் தெரியல, நாளைக்கு காலையில அவர் பணம் எங்கன்னு கேட்க போறாரு, இப்ப என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் நேரா வள்ளி கிட்ட, வள்ளி இந்த பணத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து இந்த கடையை அவனோடதான் ஆக்கிக்க சொல்லு அப்படின்னு சொல்ல. வள்ளி சொல்றாங்க, சரிண்ணா, இதை நீ எப்ப சொல்லு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வள்ளி இங்க இருந்து வந்து மாறன்ட்ட, மாறா அப்பா பணம் கொடுத்தாருடா, இதுல 10 லட்ச ரூபா இருக்கு, 8 லட்ச ரூபா கடனை கட்டிடு, 2 லட்ச ரூபா புது துணி வாங்கிக்க. அதுக்கு மாறன் சொல்றாரு, என்னத்த என்ன அசிங்கப்படுத்துறியா? என் திறமை மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை இல்ல, இங்க பாரு, நான் கண்டிப்பா ஜெயிச்சு வருவேன், அடுத்தவங்க கிட்டதான் பணத்தை வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. வள்ளி கேக்குறாங்க, என்னடா அப்பாவை போய் அடுத்தவங்கன்னு சொல்றியா? மாறன் சொல்றாரு, இங்க பாரு, உங்களோட யாரு உதவியும் வேணாம், என் சொந்த கால்ல நிப்பேன் அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பணத்தை வாங்கினா அது யாருக்கு அவமானம்? எனக்கு தானே அவமானம், என் திறமைய நீங்க எல்லாருமே அவமானப்படுத்துற மாதிரி, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல. வள்ளியும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு, மாறா ஒருவேளை என் பேர்ல அந்த கடையை ஆரம்பிச்சதுனாலதான் அப்படி பிரச்சனை வருதோ, வேணா மாறா, நீ வீராவோட பேரையே வச்சுக்க. மாறன் சொல்றாரு, அத்த என்னத்த எதுக்கு எதுக்கு போய் முடிச்சு பேசிட்டு இருக்க, இங்க பாரு, நீ வந்துட்டு ரொம்ப லக்கியான பேரு தெரியுமா, அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா மொத்தமா எனக்கு அந்த கடை கிடைக்க போகுது, ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், பொசுக்குன்னு மொத்தமா இந்த மாதிரி பணம் கொடுக்கறது யாருக்கு கிடைக்கும், மொத்தமா பணத்தை கொடுத்துட்டு நம்ம கடையாக்கிக்கலான்னு எனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நான் அந்த பணத்தை எப்படியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன், நீ கவலைப்படாதத்த அப்படின்னு சொன்னதோட உடனே வள்ளியும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறமா மறுநாள் காலை பொழுது விடியுது. வீராவும் மாறனும் குழப்பத்திலே இருக்காங்க. மாறன் சொல்றாரு, சரி வீரா நான் கடைக்கு போறேன், வீராவும் சரி அப்படின்னு சொல்ல மாறன் கடைக்கு போறாரு.
மாறன் அங்க கடைக்கு போனதோட மாறனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னடா பண்றது அப்படின்னு. அப்ப சொன்ன மாதிரியே அவர் அங்கிருந்து வந்துடுறாரு ஒருத்தர் வந்துட்டு, என்னப்பா பணத்தை ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, மாறன் சொல்றாரு, இல்லைண்ணே எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் சொல்றாரு, இங்க பாரு 2 நாள்லாம் டைம் கொடுக்க முடியாது, இப்ப நீ பணத்தை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அண்ணே ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன். நீங்க நாள் சொல்லிட்டு மறுநாள் 8 லட்சத்தை ரெடி பண்ணுன்னு சொன்னா எப்படின்னே ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, நேத்து என்னமோ பெரிய ஆளு மாதிரி துள்ளுன, இப்ப அப்படியே பாம்பு மாதிரி பம்புற. இங்க பாரு, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் இந்த கடையை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன், உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன் அப்படின்னு சொல்ல, மாறனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா, அவங்க கல்யாணத்துக்கு போட்டிருந்தாங்கல்ல நகை, அந்த நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க. அடகு வச்சுட்டு பணத்தை கொண்டு வராங்க. அதே நேரம் அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன், நீ பணத்தை கொண்டாந்து குடுக்குற மாதிரி தெரியல, நீ வெளியில போ, அந்த 2 லட்சத்தை என் அண்ணன் கிட்ட போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கடையை பூட்ட போறாரு. வீரா டக்குன்னு நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதோட அவர் திரும்பி பாக்குறாரு. அப்ப வீரா இங்க இருந்து வந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க திங்கட்கிழமை தான் பணத்தை வாங்கிக்க சொன்னீங்களே தவிர்த்து இத்தனை மணிக்குள்ள பணத்தை வாங்கிக்க அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை. இங்க பாருங்க, உங்க பணம் இதெல்லாம் இருக்கு, 8 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட அவரு பணத்தை பார்த்துட்டு, இங்க பாரு பணம் போதும் எனக்கு அப்படின்னு சொன்னதோட வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க பணம் மட்டும் இல்ல, இந்த டாக்குமெண்ட்ல இனிமே இந்த கடை எங்களோடது அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுங்க. இது கேட்டதோட அவரும் நல்லா விவரமா தான் இருக்க. அப்ப வீரா சொல்றாங்க, விவரமா இல்லாததுனாலதான் இப்ப உங்ககிட்ட நாங்க ஏமாந்து போயிருக்கோம் அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்றாரு, சரிம்மா நீ பணத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த பணத்தை முதல்ல நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு நேரா அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறாங்க. டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்ட அடுத்த செகண்ட் வீரா நேரா மாறன்ட்ட, மாறா இனிமே இது நம்மளோட கடை அப்படின்னு சொன்னதோட மாறன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மாறன் நேரா வீரா கிட்ட, வீரா உனக்கு இந்த பணம் ஏது அப்படின்னு கேட்க, வீரா சொல்றாங்க, இங்க பாரு இது என் அண்ணன் எனக்காக சேர்த்து வச்ச நகை, நான் வேணான்னு சொல்லி அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். ஆனா அம்மா வந்துட்டு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. அதனாலதான் நான் இந்த பணத்தை இப்ப நம்மளோட தேவைக்காக பயன்படுத்தி இருக்கேன். அண்ணன் கண்டிப்பா இவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இது கேட்டதோட மாறணும் ரொம்ப தேங்க்ஸ் வீரா அப்படின்னு சொன்னதோட வீரா சொல்றாங்க, இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல, நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இது நம்மளோட கடை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இது கேட்டதோட மாறனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வீரா நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன கெதி ஆகியிருப்பேனே தெரியல. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே தான் நடக்கும், நீ கவலைப்படாத மாறா அப்படின்னு சொன்னதோட மாறனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சோ கண்டிப்பா வீரா வந்துட்டு மாறனோட கடையை காப்பாத்துவாங்க. அதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் எங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.